இருக்கும். இனிப்பு வகையில இருந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க யூஸ் பண்ற பனானாவோட பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வைனோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நான் வந்து மெக்சிகோல என்ன பழம் கிடைக்குமோ அந்த ஒரு பழத்தை தான் யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற எந்த பழம்னாலும் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா அந்த சின்னதா ஒரு பழம் இருக்குமா அந்த மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணுங்க. பெருசா அந்த இப்போ இந்த பெங்களூர் பனானா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு நாட்டுப்பழம் மோரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சின்னதா நம்மளோட ஒரிஜினல் அது மலை வாழைப்பழம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த பனானா வைன் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் பவுல்ல 2 நல்ல பழுத்த பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுப்போம். இந்த மசிச்ச பழத்தை இந்த மாதிரி ஒரு ஜாடியில் நம்ம சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 கப்புக்கு சீனி, 4 கப்புக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சீனி கரையட்டும். வைன் ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம மூடி துணியை போட்டு கட்டிடுவோம். இந்த வைனை நம்ம வந்து 21 டேஸ்க்கு இப்படியே வச்சிருவோம். பீங்கா அப்படிங்கிறதுனால நான் வந்து வெளியவே வைக்கிறேன். டெய்லி காலையில் இருந்துச்சு கொஞ்சம் கிண்டி மட்டும் விட்டுக்கணும். காலையில் நைட்டு மத்தியானம் போல் வெயிலில் வந்து கிண்டக்கூடாது. இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து 21 டேஸ் கழிச்சு இந்த வைன் எப்படி இருக்கிறது நான் பார்ப்போம். இன்னைக்கு 22வது நாள் ஆச்சு. திறந்து பார்ப்போம். இந்த வைன் வந்து நல்லா வைன் ஸ்மெல் அடிக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பனானா இன்னும் உள்ளே இருக்குது. அதை நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணலை. ஒரு பீங்கான பவுல் எடுத்துருக்குறேன். நீங்கள் கண்ணாடியில் எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு அரிப்பை வச்சு இந்த வைனை அதில் ஊற்றிடுவோம். இதை அப்படியே இழுத்து விடுவோம். இதை வந்து கையை வச்சு பிசைஞ்செல்லாம் விடக்கூடாது. நல்லா வந்து இழுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வைனை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் ஜாடிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். வைனை வந்து நான் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடிடலாம். இந்த வைன் வந்து இந்த கலரில் இருக்குது. இன்னும் நாளாக இது வந்து நல்லா தெரிஞ்சு வரும். இதில் இருக்கிற செடிமெண்ட் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வைனோட கலர் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 6 months ஆகிடுச்சு. 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கிளியராக ஒரு லைட் எல்லோ கலரில் வந்து வைன் வந்து வந்திருக்கும். பனானா வைனில் பார்த்தீங்கன்னா கீழே செடிமெண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து பனானா வந்து ஸ்மாஷ் பண்ணி பண்ணுறதுனால செடிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ இந்த கிளியர் வைனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். என்னோட எல்லா வைன் ரெசிபீஸும் நான் சொல்ற ப்ரிகாஷனல் மெத்தட்ஸ் தான். ஸ்டெர்லைஸ் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தண்ணியை வந்து நல்லா சுட வச்சு அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பீங்கா இல்லைனா கண்ணாடி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பீங்கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெளியே வச்சுக்கலாம் ஃபர்மெண்டேஷனுக்கு. கண்ணாடி யூஸ் பண்ணால் கபோர்டில் வச்சு மூடிடுங்க, இருட்டாக இருக்கணும். இதை கிண்டுறதுக்கு ஒரு வுட்டன் ஸ்பூன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ண வேண்டாம். பீங்கா ஸ்பூனாக இருந்தால் பெட்டர். ஓகேயா? வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வைனுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸுமே நான் சொல்கிறேன். டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். செஞ்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி.